Hi students, 10th Samacheer important 2 mark sums trigonometry chapterல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 6th chapterல பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூவிட்டி இது. ஸோ trigonometry ஐடென்டிட்டிஸில் அதாவது trigonometry ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி போடக்கூடிய அந்த 6.1 அந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா prove that sin A by 1 plus cos A is equal to 1 minus cos A by sin A. So sin A by 1 plus cos A is equal to 1 minus cos A by sin A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து எழுதிக்குவோம். sin A by 1 plus cos A. ஸோ sin A by 1 plus cos A. இது இப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 plus cos Aவை வந்து நம்ம கான்ஜுகேட் பண்ணணும். ஸோ எப்படி கான்ஜுகேட் பண்ணுவீங்க? ஸோ 1 plus cos Aன்னு இருந்ததுன்னா இங்கே வந்து 1 minus cos A அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதே 1 minus cos Aவை வந்து கீழே 1 minus cos A அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஸோ sin by 1 plus cos A இன்டூ இதை கான்ஜுகேட் பண்ணுற கீழே இருக்க டினாமினேட்டர். ஸோ 1 minus cos A by 1 minus cos A. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது கீழே இருக்க டினாமினேட்டர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா sin A இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ sin A இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை நெக்ஸ்ட் 1 பிளஸ் காஸ் ஏ இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ஏ பிளஸ் பி a minus b அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இதோட அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி என்ன? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே ஏங்கிறது 1 பிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் ஏ இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ மேலே அப்படியே எழுதிக்கோங்க. கீழே இந்த 1 பிளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏக்கு பதிலாக a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மேலே இதே சைன் ஏ அண்ட் 1 மைனஸ் காஸ் ஏவை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் ஏவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து ஈக்குவல் டு 1. இது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இங்கே போனால் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? சைன் ஸ்கொயர் ஏ போடணும். இது 1 ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? இந்த சைன் ஸ்கொயர் ஏவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்க ஒரு சைன் ஏவும் இங்கே 2 சைன் ஏ இருக்குது, அதில் ஒரு சைன் ஏவும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. 1 மைனஸ் காஸ் ஏ டிவைட் பை சைன் ஏ. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் ஆயிரும். ஸோ சைன் ஏ பை 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஸோ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா சைன் ஏ பை 1 பிளஸ் காஸ் ஏ, இந்த 1 பிளஸ் காஸ் ஏவை வந்து நீங்கள் கான்ஜுகேட் பண்ணுறீங்க. ஸோ இன்டூ இதை வந்து அப்படியே இந்த சிம்பிள் மட்டும் மாற்றி எழுதணும். 1 மைனஸ் காஸ் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து மேலே இருக்க இந்த 2 நியூமரேட்டரையும் மல்டிப்ளைல எழுதுறீங்க, கீழே இருக்க இந்த 2ஐயும் மல்டிப்ளைல எழுதிக்கோங்க. ஸோ இதில் கீழே இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் காஸ் ஏ இன்டூ 1 மைனஸ் காஸ் ஏ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இதோட ஐடென்டிட்டி என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதில் ஏங்கிறது 1 பிங்கிறது வந்து காஸ் ஏ. ஸோ ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சைன் ஏ 1 மைனஸ் காஸ் ஏவை அப்படியே எழுதிட்டு கீழே வந்துட்டு இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம வந்து சைன் ஸ்கொயர் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அது ஏன்னா இந்த ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு
1 minus cos square a. ஸோ இந்த 1 minus cos square aக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், sin square a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த ஒரு sin a கீழே 2 sin a இருக்கு. ஸோ அதில் ஒரு sin a கேன்சல் பண்ணுங்க, பேலன்ஸை அப்படியே எடுத்து எழுதுங்க 1 minus cos a by sin a அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே வந்துட்டு ப்ரூவ் ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி இதை வந்து நம்ம ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு 2 மார்க் சம். ஸோ இந்த சம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 6.2 இந்த சம் எக்ஸாம்பிள் 6.2. ஸோ இந்த சம்மை போட்டு பாருங்க. இதுக்கு அடுத்த சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.3 ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் சம். ஸோ இந்த சம் என்னன்னா ப்ரூவ் தட் 1 plus cot square theta by 1 plus cosecant theta is equal to cosecant theta. 1 plus cot square theta by 1 plus cosecant theta is equal to cosecant theta அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க. 1 plus cot square theta by 1 plus cosecant theta இதை எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த cot square theta இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நாம் வந்துட்டு cosecant square theta minus 1 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 அப்படியே எழுதுறேன். 1 plus இந்த cot square thetaக்கு பதிலாக ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்னென்னா cot square theta is equal to cosecant square theta minus 1 divide by இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த cosecant theta plus 1 இதை அப்படியே வந்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த 1 plus cosecant நான் இந்த இடத்துல cosecant theta plus 1ன்னு மாற்றி எழுதுகிறேன். ஸோ இதை அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம இதுக்கு முன்னத்து சம்மில் கூட பார்த்தோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அதுக்கு ஐடென்டிட்டி என்ன, a plus b a minus b. ஸோ இதில் ஸ்கொயர் இங்கே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ அதை வந்து நம்ம 1 ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இதில் a என்னன்னு பார்த்தீங்கன்னா cosecant theta, b என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும், 1 ப்ளஸ் இதை அப்படியே எழுதுங்க. ஸோ இதுக்கு பதிலாக இந்த cosecant ஸ்கொயர் theta மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அது வந்து cosecant theta plus 1 cosecant theta minus 1 divide by கீழே நமக்கு இங்கே என்ன இருக்குது, cosecant theta plus 1 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த cosecant theta plus 1 இந்த cosecant theta plus 1 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எழுதுங்க. 1 ப்ளஸ் இங்கே cosecant theta minus 1 இதில் ப்ளஸ் 1ம் இந்த மைனஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதம் என்ன இருக்கும், cosecant theta. ஸோ இது வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா பை 1 ப்ளஸ் cosecant தீட்டா ஈக்குவல் டு cosecant தீட்டான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் இந்த 1 ப்ளஸ்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த காட் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணினா இது ஒரு ஐடென்டிட்டி, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஸோ டிவைடட் பை இந்த 1 ப்ளஸ் cosecant தீட்டாவை நான் cosecant தீட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 1 ப்ளஸ் அப்படியே எழுதிட்டு இந்த cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அது என்னது, a ப்ளஸ் b a மைனஸ் b. இதில் ஏங்கிறது cosecant ஸ்கொயர் தீட்டா, bங்கிறது 1. ஸோ a ப்ளஸ் b a மைனஸ் b. ஸோ cosecant தீட்டா ப்ளஸ் 1 cosecant தீட்டா மைனஸ் 1. ஸோ டிவைடட் பை இந்த cosecant தீட்டா ப்ளஸ் 1 போட்டுக்கோங்க. cosecant தீட்டா ப்ளஸ் 1 cosecant தீட்டா ப்ளஸ் 1 நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. 1 ப்ளஸ் cosecant தீட்டா மைனஸ் 1. ஸோ இதில் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், cosecant தீட்டா. நமக்கு வேண்டிய அந்த cosecant தீட்டா வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே ப்ரூவ் ஆயிரும். ஸோ இந்த சம்மும் ரொம்ப ஈஸியான சம், நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்த சம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.5. இந்த சம்மும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் சம். ஸோ இந்த சம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரூவ் தட் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cosecant தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு எடுத்து எழுதுங்க. ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் cos theta divide by 1 minus cos theta இதை வந்து எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா ரூட்டுக்குள்ளேயே வச்சு இந்த டினாமினேட்டர் 1 minus cos theta வந்து நம்ம கான்ஜுகேட் பண்ணுறோம். ஸோ 1 minus cos theta இங்கே அது என்ன ஆகும், 1 plus cos theta divided by 1 plus cos
தீட்டா. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்கனால நம்ம அதை வந்து 1 ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பார்த்த மாதிரி a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டியை நாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஏ என்ன 1, பி என்னது cos theta. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது என்ன, இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் கூட பார்த்தோம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ sin square theta is equal to 1 minus இந்த plus cos square theta இங்க வந்தா minus cos square theta. So 1 minus cos square theta பதிலா நீங்க என்ன substitute பண்ணலாம், இந்த sin square theta வை substitute பண்ணலாம். So இந்த 1 minus cos square theta பதிலா நான் வந்து sin square theta வை வந்து இப்ப substitute பண்றேன். So இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து whole square ஆக்கிடலாம். because இங்கேயும் square இருக்கு, இதுலேயும் square இருக்கு. So இதை எப்படி எழுதுவோம், root of 1 plus cos theta divide by sin theta the whole square. ஸோ இப்போ ரூட்டை விட்டு நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இது அப்படியே 2 இருக்கனால 2க்கு பதில் 1 எடுத்து வெளியே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது அப்படி என்ன ஆகும், 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைட் பை சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு வேண்டியது என்ன, கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா நமக்கு வந்து வேணும். ஸோ இப்போது நீங்கள் வந்து இது அப்படியே வந்து நம்ம வந்துட்டு பிரிச்சுருவோம். ஸோ 1 பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிடுங்க, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு பிரித்து எழுதிடுங்க. ஸோ 1 பை சைன் தீட்டா இந்த ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இப்படி பிரிச்சுருங்க. ஸோ 1 பை சைன் தீட்டா அப்படிங்கிறது என்ன, 1 பை சைன் அப்படிங்கிறது வந்து கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படிங்கிறது என்ன, காட் தீட்டா. ஸோ இப்போ நமக்கு வேண்டிய இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் ஆகி கிடச்சிருக்கோம். ஸோ மறுபடியும் இந்த சம் சொல்கிறேன். ப்ரூவ் தட் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. இதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடு அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிக்கிறீங்க 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா. இது ரூட் உள்ளேயே வச்சு நீங்கள் வந்து கான்ஜுகேட் பண்ணுறீங்க. ஸோ கான்ஜுகேட் பண்ணுறதுனா 1 மைனஸ் காஸ் தீட்டாவை இங்கே வந்து 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 2 டைம்ஸ் இருக்கனால நம்ம இதை வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி கிடைக்கும், a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. ஸோ a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பிங்கிறது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே ஏங்கிறது 1, பிங்கிறது காஸ் தீட்டா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதை எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுறோம், சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயராக போட்டுக்கிறோம். பிகாஸ் இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் ஆக்கிக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறோம். அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயராக இருக்கிறது 2, இதுக்கு பதிலாக 1 வெளியே எடுக்கிறோம். ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா வெளியே கிடைக்குது. இப்போ என்ன செய்கிறோம், அடுத்த ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டர் சைன் தீட்டாவை இந்த நியூமரேட்டருக்கு நம்ம பிரித்து எழுதுறோம். ஸோ 1 பை சைன் தீட்டா அப்படி எழுதுகிறேன், ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 பை சைன் தீட்டா அப்படிங்கிறது கொசிகன் தீட்டா, இந்த ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா பை சைன் தீட்டாங்கிறது வந்து காட் தீட்டா. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா வந்து ப்ரூவ் ஆயிரும். ஸோ இந்த சம் இன்னும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். பட் இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக மறுபடியும் நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான சம்ஸ். அப்போ ரொம்ப எக்ஸாமில் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக இதை அட்டன் பண்ண முடியும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.